ரெண்டாவது ஒரு படிப்பு சில பேர்லாம் வந்துட்டு அதில் குறிப்பாக வந்து நாம் தமிழர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து விஜய் வந்து ரிப்ளை வீடியோ பண்ணல, அந்த ரிப்ளை வீடியோல அவருக்கு பேச தெரியல, வந்து அவருக்கு அந்த உணர்வே இல்ல, 41 பேர் இறந்துருக்காங்கிற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்ல அப்படின்னா இப்படி எல்லாம் முகபாவம் வைக்கக்கூடாது அப்படின்னா சொல்லி அதெல்லாம் ஒரு பெரிய விமர்சனமா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்ப இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா திமுக நாம் தமிழரோட ஸ்டாண்ட் என்னன்னா, விஜய் மீது முழுமையான குற்றம், விஜய் தண்டிக்கப்படணும், விஜய் கைது செய்யப்படும், விஜய் ஏன் இன்னும் கைது செய்யல அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் தரப்புல தான் கேள்வி. திமுக பார்த்து அவங்க வைக்கக்கூடிய பெருமையா அட்டுமையான விமர்சனமே விஜய் ஏன் கைது செய்யல, அப்படி ஸ்ட்ராங்கான விமர்சனம் எல்லாம் முன் வச்சு அவங்க இவங்க பண்றாங்க. திமுக என்ன சொல்லுது அதை அப்படியே பேசிட்டு இருக்காங்க. சிபிஐக்கு நடத்துறதா இதை பத்தி எல்லா கட்சிகளும் ஒரு காலத்துல ஏதாவது ஒரு கேஸுக்கு பேசிட்டாங்களா பேசலையா? சில நேரங்களில் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்பாங்க, சில நேரங்களில் சிபிஐ விசாரணை தேவையில்லைமாங்க. ஏன்னா அவங்களை பொறுத்து அவங்களோட கூட்டணி கணக்குகளை பொறுத்து அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த கேள்வி இனத்தின் ஒற்றை நம்பிக்கை திரு செந்தமிழன் சீமான் அவர்களிடம் மாண்புகளின் மேதை, மாண்பு உலகமகா மாண்பு, அந்த மாண்புகளின் மேதையாக கூடிய திரு சீமான் அவர்களிடம் இந்த கேள்வி என்பது கேட்கப்படுகிறது. இல்ல கேட்பவர் யாரும் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பத்திரிகையாளர். அது ஏன் அந்த பெண் பத்திரிகையாளர் என்பதை நான் நீங்க ஒரு அழுத்தத்தோட சொல்லி என்ன பண்ணது? எங்க அண்ணனை மறைச்சா நானே அடிப்பேன். இப்ப நீங்க எங்க அண்ணனை மறைச்சா நானே அடிப்பேன். பேசுங்க. அவர் பேசினா அது அரசியல் மோசமா, நம்ம எல்லாம் பேசினா அது வந்து வன்மமா? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப முட்டு கொடுக்குறாங்க, வா வரிசிக்கா முட்டு நம்பர் 1 எப்படி இதை ஆதரிப்ப சொல்லு. எந்த ஆங்கிள் இருந்து முட்டு கொடுக்க போற? எப்படி எந்த ஆங்கிள் இருந்து முட்டி நிப்பாட்ட போற? இதோ நான் இருக்கேன்டா, நான் வரேன்டா, நான் முட்டு கொடுக்குறேன்டா பாரி தம்பி. பிரச்சனை என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியலும் அரசியல்வாதிகள் பற்றிய பேச்சும். குளத்தூர் மணி சுபவி, காங்கிரஸ் திருமா, இல்லை நேற்று முளைச்ச விஜய் சம்பவம், மேலும் அதிமுக கட்சியின் தலைமை, இல்லை திமுக கட்சியோட தலைமை, அதுவும் இல்லைன்னா பாஜக கட்சியோட தலைமை, எல்லா கட்சிகளுடைய வாதமும் அரசியலும் பற்றிய பேச்சுக்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ பேசக்கூடிய அரசியல் பற்றிய கருத்துக்கள் எல்லாத்தையும் பொழந்து கட்டுறது தான் இப்போலேருந்து நான் எடுத்திருக்கிற ஒரு முயற்சி. ஏன்னா நீ அளவுக்கு மீறி முட்டாள்தனமான விவாதங்கள் வைக்கிறதுனால அதை உடைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா மற்றவங்க எல்லாரும் வெளியில இருந்து அரசியல் செய்கிறவங்க, அவங்களுக்கு எதிரி தான். நீ கூடயே இருந்து செய்கின்ற அரசியல் எனக்கு அது பிடிக்கல. அதை சும்மா விடக்கூடாது, கருவோடு அழிக்கணும். அதனால நீயா நானானு பேசிக்கலாம். இனிமேல் நீ வைக்கின்ற எந்த விவாதங்களும் சரி, அரசியல் கருத்துக்களும் சரி, அதுக்கு எதிர்விவாதம் செய்து அதை உடைக்கிறது தான் என்னுடைய வேலையே. வா பார்க்கலாம், நீயா நானானு. அது சரி, அப்புறம் எதுக்காக அந்த எலிமினாட்டி சிம்பிள் வச்சேன்னு கேட்குறீங்கன்னா, உனக்கு பேசுகிறதுக்கு ஏதாவது பாயிண்ட் தேவைப்படும் இல்லையா? அதனால தான் வேணுக்கு நீ கஷ்டப்படாமல் கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சிருக்கிறேன். இதையும் ஒரு டூலாக பயன்படுத்தி பேச ஆரம்பிக்கலாம் நீ. சரியா?